Hi. Today, wish you happy Teachers Day to my mentors and gurus and my parents. இன்றைக்கி நான் மார்னிங் ஃபுல்லாக ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுக்கல, யாருடைய மெசேஜஸ் கூட என்னால் பார்க்க முடியல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வரல, என் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ண போது கூட நான் இல்லை. ஸோ அப்போ அந்த பசங்களுக்காக போகணுன்னு நினச்சேன். போன உடனே நீங்கள் ஏன் இல்லைன்னு கேட்டாங்க. இவ்வளோ கிஃப்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பாதி நான் என்னோடய டேபிள்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், யாருமே இது மாதிரிலாம் வாங்கி தர மாட்டாங்க. எனக்கே அந்த பசங்க சொல்லும்போது ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறத விட எம்பாரிசிங்காக இருந்தது. இனிஷியல்லாம் போட்டு செயின் என்னென்னமோ கவிதையெல்லாம் எழுதியிருக்காங்க செம்மையாக. ஸோ ரொம்ப இது ஹாப்பி மொமெண்ட். திஸ் இஸ் த பெஸ்ட் மொமெண்ட். ஸோ மெயினாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே சொல்கிறேன். அஸ்வினி, நீ சொன்னேன் மிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நான் வரல அழுதுட்டேனே. ஸோ எல்லோரும் எல்லா கிளாஸும் 6th A 6th C 9th D 10B ஸோ எல்லாருக்கும் ஹார்ட்டி லவ். ஸோ நான் இன்றைக்கி ஸ்கூல் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது ரேடியோ டாக்கியில் சொன்னது தான். இதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் நல்ல குட் பொசிஷனுக்கு போகணும். அதுதான் ஒரு ஹார்ட்டி விஷாக இருக்கும். இதில் ரிங்லாம் வேற. ஸ்கூல் சார்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலி ஒரு ஸ்டேட் அவார்டுக்கு நாமினேட் ஆகியிருந்தேன். பட் லாஸ்ட் மொமெண்ட்டு தான் வெரிஃபிகேஷனே நடந்தது. அது பாசிபிலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே. அதை விட எனக்கு பெஸ்ட்டு விஷஸ் நிறையா கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த மொமெண்ட். ஸோ நிறையா பேருடைய அன்பு அது உலகத்திலே மிகப்பெரிய விஷயம். அது கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். ஸோ இதோட மார்னிங் என்னோடய பர்த்டே டைம் கூட என்னோடய மதர் விஷ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லோரும் விஷ் பண்ணாங்க, நீங்கள் தான் பண்ணலன்னு. அது சும்மா அப்படி இன்றைக்கி மார்னிங் என்னோடய மதர் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணாங்க. நான் தான் சொன்னேன், மற்ற அவார்ட்ஸ் எல்லாத்தையும் விட இதுதான் பெஸ்ட்டுன்னு. அந்த மாதிரி ஈவினிங்